டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஐகான்ஸ் எல்லாம் க்ளோ பண்ண வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது ஒரு சிம்பிளான ஹோவர் எஃபெக்ட் தான். இங்க நான் யூஸ் பண்ணியிருக்க ஐகான்ஸ் எல்லாமே ஃபாண்ட் ஆசம்ல இருந்து எடுத்தது தான். ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஐகான்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நிறைய பெய்ட் ஐகான்ஸும் இருக்கு, ஃப்ரீ ஐகான்ஸும் இருக்கு. அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணேன், ஹார்ட்னு சர்ச் பண்ணியிருக்கேன். தெரியுதா, 2 ஃப்ரீ ஐகான்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐகான் தோணுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம HTML ஃபைலையும் இந்த ஃபாண்ட் ஆசம் இந்த வெப்சைட்டையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு லிங்க் நம்ம எடுக்கணும். அதை ஃபாண்ட் ஆசம் CDN சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதான் அந்த வெப்சைட். இந்த இதில் போய் அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை காப்பி பண்ணாலே போதும். காப்பி லிங்க் டேக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நான் அந்த CDN லிங்க்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. இனிமே வரிசையாக ஐகான்ஸ் கொடுப்போம். நான் இங்கே AWSோட ஐகான் எடுத்திருக்கேன். இங்கே நான் டெக்ஸ்ட் ஒயிட்னு கொடுத்தனால எனக்கு அது தெரியலை. ஸோ பேக்ரவுண்டை டார்க்காக மாற்றினாலே தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு கேட் ஐகான். இந்த மாதிரி என்னென்ன ஐகான்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமே இது இருக்கிற ஒரு கண்டெய்னருக்கு நம்ம கிளாஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஸோ தட் எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். பேக்ரவுண்ட் பிளாக். தெரியுதா, எல்லா ஐகான்ஸுமே இல்லை இருக்கா? ஸோ கேப் 8ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஐகானுக்கு பக்கத்துலேயும் கேப் இருக்கும். டெக்ஸ்ட் 4XLன்னு கொடுத்துருக்கேன், விச் இஸ் அந்த ஐகானோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது தெரியுதா, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, மார்ஜினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதனால நான் வந்து பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் அப்படின்னா இன்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியுதா? அண்ட் ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துக்கிறேன், ஸோ தட் எல்லாமே சென்டர் அலைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல். இதை நான் ஜூம் பண்ணி வச்சுருந்தது. இனி ஒரு ஐகானுக்கும் அந்த க்ளோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஹோவர் எஃபெக்ட் தான், இது எல்லாமே ஹோவர் எஃபெக்ட் தான். ஸோ ஹோவர் பண்ணும்போது நான் இங்கே ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணுறேன், விச் இஸ் இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதே கான்செப்டில் தான் இங்கே நம்ம கொடுக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஆரஞ்சு 300ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு லைட்டாக ஆரஞ்சு கலர் அப்ளை ஆகுதா AWSல மட்டும். அதுக்கப்புறமா அடுத்த ஹோவர் எஃபெக்டில் தான் நான் ஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். சரியா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 0 எதுக்காக அப்படின்னா ஹாரிசாண்டலாக எனக்கு அந்த ஷேடோ எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்துட்டு வேர்ட்டிக்கலாக மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 15 பிக்சல் வந்துட்டு எதுக்குன்னா அது எவ்வளோ பிளர்ராக மாறணும், லைக் எவ்வளோ க்ளோவாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த 15 பிக்சல். அண்ட் இது அந்த கலர். சரியா? ரொம்ப லைட்டர் ஷேட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்கேல் 125ன்னு கொடுத்து வச்சுருக்கேன், விச் இஸ் நான் ஹோவர் பண்ணும்போது அதோட சைஸும் பெருசாகும். தெரியுதா? அண்ட் இது டக் டக்குன்னு வந்துச்சுல்ல, ஸோ அதுக்காக தான் இந்த டிரான்சிஷன் டியூரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்லோவாக வருதா, ஸ்மூத்தாக இருக்கா? சரியா? இதே மாதிரி எல்லா ஐகான்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோவர் பண்ணும்போது இது ப்ளூ கலரில் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டக் டக்குன்னு தான் வருது. அண்ட் எந்த ஒரு க்ரோயிங் எஃபெக்டும் இல்லை, க்ளோ எஃபெக்டும் இல்லை. ஸோ அடுத்த ஹோவரில் தான் நான் வந்துட்டு கலர் கொடுக்குறேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது ஒரு சின்ன க்ளோ தெரியுதா அந்த கேட்டை சுற்றி? இதுக்கும் நான் வந்துட்டு ஸ்கேல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டக் டக்குன்னு அது வளர்ந்த மாதிரி இருக்குல்ல, லைக் க்ரோ ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டிரான்சிஷன் டியூரேஷன். இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே கொடுத்து அழகாக ஸ்டைல் பண்ணுங்க. எப்போவுமே லைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டார்க் கலர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. தெரியுதா, இந்த எல்லோக்கும் இந்த க்ரீனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது எவ்வளோ க்ளோ ஆகுது, இந்த ப்ளூவும் நல்லா க்ளோ ஆகும். ஓகே, எல்லா ஐகான்ஸ்க்குமே நான் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், லைட் கலர்ஸ் மட்டும்தான் ரொம்ப பிரைட்டாக க்ளோ ஆகிட்டு இருக்கு. டார்க் கலர்ஸ் வந்துட்டு அவ்வளோ க்ளோ ஆகலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.